ஆன்லைனில் பாஸ்போர்ட் 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்கள் ப்ரௌசரில் பாஸ்போர்ட் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், passportindia.gov.in. இதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. பாஸ்போர்ட்டோட பழைய வெப்சைட் வந்து அப்கிரேட் பண்ணி இப்போ புது வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் வெப்சைட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு, சீக்கிரமாகவும் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், இல்லைன்னா ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட், தற்கால் பாஸ்போர்ட், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட், இல்லை போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், இல்லை லைன் ஆஃப் கண்ட்ரோல், பாஸ்போர்ட் ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ், அனெக்ஷர்ஸ், அஃபிடவிட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும். எல்லாமே ஒரே பேஜில் நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறோம், அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் வந்துட்டோம். இங்கே வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுக்குறேன். இதை வந்து நம்ம லேட்டர் நம்ம மாற்றிக்கவும் முடியும். இங்கே ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ப்ரூஃபில் இருக்கிற நேம் எக்ஸாக்டாக ஸ்பெல்லிங்கோட மேட்ச் ஆகிற மாதிரி இங்கே டைப் பண்ணுங்கள். அது கீழே உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸை வந்து லாகின் ஐடியா செட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குது. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியா லாகின் ஐடியா யூஸ் பண்ணிக்கும். நான் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு லாகின் ஐடி கிரியேட்டும் பண்ணிக்கலாம். ஒரு பாஸ்வேர்டையும் நீங்கள் கொடுத்துக்குங்க. சைன் அப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணி கம்ப்ளீட் சைன் அப் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணலாம். கீழே வந்து பேக் டு லாகின் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து கண்டினியூ கொடுத்து உள்ள என்டர் ஆகிக்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே பாஸ்போர்ட் வச்சிருந்தவங்களுக்கு பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கலாம், நம்ம ஃப்ரெஷ் அப்ளை பண்ண போகிறோம், அதனால ஸ்கிப் ஃபார் நவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷனில் 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்பவுமே ஈஸி தான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. வித்தின் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஈஸியாக முடிச்சிட முடியும். இது ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே வந்து அப்ளைங் ஃபார் அப்படிங்கிற இடத்துல ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க. அது கீழே அப்ளிகேஷன் டைப் வந்து நார்மல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. அது கீழே பாஸ்போர்ட்டோட புக்லெட்டோட சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 36 பேஜ் வேணுமா இல்லை 60 பேஜஸ் வேணுமா அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிவன் நேம் கொடுக்கணும். கிவன் நேம் உங்கள் ப்ரூஃபில் இருக்கிற எக்ஸாக்ட் நேம் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். சர் நேம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பிளாங்காக விட்டுருங்க. அதுக்குள்ளே ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நேம் இருக்கா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எஸ் நோ கொடுத்துக்குங்க. உங்கள் நேம் வந்து நீங்கள் மாற்றிருக்கிறீங்களா, சேஞ்ச் எதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதுக்குள்ளே டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அதுக்குள்ளே பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இல்லையான்னு செலக்ட் பண்ணிடுங்க. இஸ் யூர் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியா, நீங்கள் இந்தியாவுக்கு வெளியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை பர்த் அப்படின்னு கொடுத்துருங்க. உங்கள் பேன் கார்டு இருந்துச்சுன்னா பேன் கார்டு கொடுங்க. ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா இங்கே ஓட்டர் ஐடி மென்ஷன் பண்ணிடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் ப்ரைவேட்டில் இருக்கீங்களா, கவர்மெண்ட்டில் இருக்கீங்களா, என்ன செக்டரில் இருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்டில் யாரோ ஒருத்தர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். எஸ் நேஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் நான் ஈசிஆர் கேட்டகரிக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஈசிஆர் அண்ட் நான் ஈசிஆர் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஈசிஆர் அண்ட் நான் ஈசிஆருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, நான் ஈசிஆர் அப்படிங்கிறது வந்து எமிகிரேஷன் செக் நாட் ரிக்வயர்ட் அப்படின்னு அர்த்தம். ஈசிஆருங்கிறது வந்து எமிகிரேஷன் செக் ரிக்வயர்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் நான் ஈசிஆர் கேட்டகரியில் வரீங்களா இல்லையான்னு எப்படி பார்க்கலாம்னா, நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா போதும், நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் ஈசிஆர் கேட்டகரியில் வந்துடுவீங்க. அப்போ இங்கே வந்து அப்ளிகண்ட் எலிஜிபிள் ஃபார் நான் ஈசிஆர்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து எஸ் நீங்கள் கொடுத்துருங்க. 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்துருங்க. இல்லை 10th கம்மியாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கே நோன் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விசிபிள் டிஸ்டிங்விஷ் மார்க், உங்கள் உடம்புல தெரிகிற மாதிரி ஏதாச்சும் மச்சம் இல்லை தழும்பு இருக்குது அப்படிங்கிறத அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் கையில் ஆதார் நம்பர் இருந்தால் ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துருங்க. அதுக்கு இல்லை ஐ அக்ரி அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ப்ராசஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட், உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ், மொபைல் நம்பரோட இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே நேம் அண்ட் அட்ரஸ் கொடுங்க. கீழே மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே பாஸ்போர்ட்டை வச்சுருக்கீங்களா, அதை பற்றி ஒரு டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அதர் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்கள் பேரில் ஏதாச்சும் கேஸ் நடக்குதா, உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸ் நடந்துட்டு இருக்குதா, உங்கள் மேலே ஏதாச்சும் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்குதா, நீங்கள் ஏதாச்சும் அரெஸ்ட் ஆகிருக்கீங்களா, கோர்ட்டில் ஏதாச்சும் உங்கள் கேஸ் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குதா, நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ஏதாச்சும் ரிஜெக்ட் ஆகிருக்குதா,
இல்லை உங்கள் பாஸ்போர்ட் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்களா, ஏற்கனவே வச்சுருந்துருக்க பாஸ்போர்ட் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்களா, வேறு ஏதாச்சும் கண்ட்ரியில் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே தரவை படித்து பார்த்து இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் பாஸ்போர்ட்டோட ப்ரிவ்யூ இங்கே காமிச்சிருக்காங்க. உங்கள் பாஸ்போர்ட்டில் எப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகி வரும் அப்படிங்கிறது ஒரு ப்ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் நேம் ஸ்பெல்லிங் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. இதெல்லாம் ஓகே அப்படின்னா இங்கே வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன். இந்த ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் தான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் ப்ரூஃப். இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து டிஜி லாக்கரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அதோட பெர்மிஷன் கிராண்ட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். டிஜி லாக்கர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதோட ஒரிஜினல் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொண்டு போய் காமிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ப்ரூஃப் ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ப்ரூஃப் ஆஃப் பர்த்தில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட், பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, அப்புறம் எல்ஐசி பாண்ட் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கலாம். ஸ்கூல் டிசி சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்கலாம். இல்லை ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம டிஜி லாக்கரோட ஆக்சஸ் கிராண்ட் பண்ணிக்கலாங்க. இங்கே கிராண்ட் டிஜி லாக்கர் ஆக்சஸ் கொடுத்து நம்ம டிஜி லாக்கரோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் அப்லோட் ஆகிக்கும். அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆதார் கார்டு கொடுக்கலாம், இல்லை ஆர்ம்ஸ் லைசன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அது கொடுக்கலாம், பேங்க் டீடைல்ஸ், பேங்க் பாஸ்புக் கொடுக்கலாம், பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் கனெக்ஷன், இன்கம் டேக்ஸ், நீங்கள் பேன் கார்டு வச்சிருக்கீங்க அதை கொடுக்கலாம், பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் இருந்தாலும் நீங்கள் அதை கொடுக்கலாம். இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் காமிக்குது. இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து இங்கே ஷோ ஆகும். இது ஒரு தடவை கம்ப்ளீட்டாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. எல்லாம் ஓகே இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கவனமாக பாருங்கள். இப்போ எதெல்லாம் பிரிண்ட் எடுக்க சொல்லணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். பிரிண்ட் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போது சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியாச்சு. இந்த அப்ளிகேஷன் ரிசிப்டை பிரிண்ட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட். நம்ம அப்பாயின்மெண்ட் வந்து இப்போ ஷெட்யூல் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் கூட நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்காது, சில போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பிஎஸ்கே திருப்பூர் அப்படின்னு இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். அப்பாயின்மெண்ட் லொக்கேஷன் வந்து கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்குது. ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஜூலை மந்தில் பார்த்தீங்கன்னா 5 days அவைலபிளாக இருக்குது. நான் வந்து 7th அப்படிங்கிற டேட்டை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஒரு மெசேஜ் காட்டுது பேமெண்ட் ஒன்ஸ் மேட் ஃபார் அவைலிங் பாஸ்போர்ட் சர்வீசஸ் வில் நாட் பி ரீஃபண்டட். நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து எக்காரணத்துக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ நீங்கள் கவனமாக படித்து பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் நீங்கள் பண்ணுங்கள். கீழே பே நவ் அப்படின்னு இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம், கிரெடிட் கார்டு, யூபிஐ எது வேணாலும் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ரெசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். இந்த ரெசிப்டையும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எஸ்எம்எஸில் வேணும் அப்படின்னா கெட் அப்பாயின்மெண்ட் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபுல் செட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த பிரிண்ட் எடுத்து வச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒன்றா வச்சு உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃப் அதையும் சேர்த்து வச்சு நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ நீங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் டேட்டில் போய் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இதில் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அப்படின்னா வித்தின் 1 week to 10 daysக்குள்ளே உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் பாஸ்போர்ட் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள்.
மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம்.